பேசவும் முடியாது, சரியா நடக்கவும் முடியாது. நான் கண் பார்வை 2 கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி. இந்த திட்டம் இல்லைன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு உயிர் வாழறது ரொம்ப கஷ்டம். எனக்கு யாரும் கிடையாது. காலு வலியோட ரொம்ப வலி துடிப்பேன். எனக்கு 2 கால் இல்லை. 2 கால் இல்லை உங்களுக்கு. பேசும்போதே எல்லாருமே கண்ணு கலங்குறீங்க. திட்டம் மூலமா எவ்வளவு பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்கன்னு நீங்க சிந்துற கண்ணீர் சொல்லுது சார். நியூயார்க்ல ஐநா சபையோட பொது சபை கூட்டம் கூடுது. வீடுகளுக்கு தேடி சென்று மருத்துவம் அவங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் அந்த பட்டியல். அப்ப வீட்டு தேடி மருத்துவம் வந்தாங்க அந்த அம்மா சிஸ்டர். சரிங்க. அவங்களால தான் இவர் எழுந்து இவ்வளவு தூரம் நடந்து வராரு. இந்த திட்டத்துல இப்ப பயனடைஞ்சிருக்கிறவங்களோட எண்ணிக்கை 2,47,00,000 பேர். வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்போ உங்க மனசு என்ன சொல்லுது? இப்போ 5 கிலோமீட்டர் ரோடு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துருவேன். நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு திரும்ப வருவேன்றாரு பாருங்க. அதுதான் மக்களை தேடி மருத்துவத்தினுடைய பயன். பெற்றவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது சார் நமக்கு. முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திர மருந்து எனக்கு வீடு தேடி வர்றதுனால ஸ்டாலின் ஐயாவுக்கு கோடி நன்றி. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஐயா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க, முதல்வர் ஐயா. வந்து நமக்கு கிடைச்ச புண்ணியம். அவர் முதலமைச்சரா இருக்கிறது. ஆமா. அனைவருக்குமான முதல்வர் இன்று இரவு 8 மணிக்கு நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில்.